இடுப்பை கிள்றவர்னு சொல்ல ஒத்துக்க முடியாது. அது அவருடைய தொழில். நடிப்புங்கிற ஒரு தொழில். தொழில சினிமாக்கு 100 செய்றாரு. சரி, இதே அண்ணாமலை அவர்கள் எம்ஜிஆர் என்ன சொல்லுவார்? இதே அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா என்ன சொல்லுவார்? அவர்கள் சினிமாவில் நடிச்ச காட்சிகள் வச்சு என்ன சொல்லுவார்? சோ அது வந்து அவங்க தொழில். சினிமால ஒருத்தர் தம் அடிச்சாரு. சினிமால நம்ம பார்த்திருக்கிறோம். சினிமால கொடூர வில்லனா இருந்த நம்பியார் வந்து குருசாமி. நம்பியார போன்ற ஒரு ஒழுக்கத்தை வந்து நீங்க திரை உலகத்திலே பார்க்க முடியாதுன்னு எல்லாரும் வியந்தாங்க. அவர் வந்து கொடூரமான வில்லன். அப்ப சினிமா வந்து அவருடைய தொழில். அந்த தொழில அவங்க 1000 போன அவர் ஒரு சரக்கு அடிப்பாரு, ஒரு சிறு குடிப்பாரு, போனாரு. அதெல்லாம் 1000 பண்ணலாம். அதெல்லாம் ரஜினி சார் எவ்வளவு படத்தை சிறு குடிச்சிருக்காரு? அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா மாறிச்சு? அப்ப நீங்க என்ன செய்ய சினிமால வர்ற தொழில வச்சுக்கிட்டு நீங்க அந்த தொழில நீங்க வந்து அதை இழிவுபடுத்தி பேச முடியாது. தூய்மை பணியாளர் நீங்க என்ன சொல்வீங்க? அவருக்கு அவர் தொழில் இல்லையா? அந்த தொழில நீங்க எந்த தொழில நீங்க இழிவுபடுத்துவீங்க? செருப்பு தைக்கிறார் நீங்க என்ன சொல்வீங்க? தொழில வந்து நம்ம அது பேச முடியாது. அதாவது நடிப்பு அவருடைய தொழில். அதற்கு அவர் சம்பளம் வாங்குறாரு, பண்றாரு. உடன்பாடு இருக்கிற பண்றாரு. உடன்பாடு இல்லாத பண்ண மாட்டார். அதை நம்ம இழிவுபடுத்துறா ஏற்க முடியாது. அதுல குறிப்பா இன்னொரு வார்த்தையும்